வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம ஹீரோயின் யாருக்கும் தெரியாம அந்த வில்லியோட ரூமுக்கு போயிட்டு ஃபைல எடுக்கிறாங்க. எடுக்கும் பொழுது டக்குன்னு அந்த வில்லி வந்துடுறாங்க. அப்ப ஹீரோயின் பீரோலுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. வில்லி ரூமுக்குள்ள வந்துட்டு, எங்க இது, இங்கதானே வச்சேன் அப்படின்னு அவங்களோட பர்ஸை தேடிட்டு, சரி ஹால்ல வச்சிருப்போம் போல அப்படின்ட்டு வெளியில போயிடுறாங்க. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, நல்ல வேலை சித்தி என்ன பார்க்கல, பார்த்திருந்தா பெரிய பிரச்சனை ஆகிருக்கும் அப்படின்ட்டு அந்த ஃபைலை எடுத்துட்டு வெளியில வராங்க. அதே நேரம் டக்குன்னு அந்த இடத்துக்கு சுவாதி வராங்க. அவங்க தங்கச்சி. டக்குன்னு நம்ம ஹீரோயின் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப தங்கச்சி வந்துட்டு, என்ன இது, சித்தியோட ரூமுக்குள்ள இருந்து யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு போய் பாக்குறாங்க. பார்த்தா யாருமே இல்ல. அதுக்கப்புறம் அந்த தங்கச்சி அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம ஹீரோயின் அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு, நல்ல வேலை என் தங்கச்சி பார்க்கல அப்படின்ட்டு வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு அந்த ஃபைலை கொண்டு போய் யாருக்கும் தெரியாம ஒரு நெருப்பட்டியை வச்சு கொளுத்தி விட்டுட்டு அதை தண்ணியில கரைச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அப்பதான் நிம்மதி ஆகுது. அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது மாதிரி சித்தி கிட்ட போன் இருக்கு, அந்த போன்ல வீடியோ இருக்கு, அதையும் இப்படியாவது டெலீட் பண்ணணுமே அப்படின்ட்டு அங்க இருந்து வராங்க. வந்துட்டு, சித்தி என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணேன், ஆனா என்னோட ஃப்ரெண்டு போன் எடுக்கல, அதோட என் போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு, உங்களோட போனை கொஞ்ச நேரம் தரீங்களா, என் ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்குறாங்க. போனை கொடுத்ததும் நம்ம ஹீரோயின் போன் அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்றாங்க. ஹலோ, கேக்குதாடி கேக்குதாடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்றாங்க. டெலீட் பண்ண இடத்துலயும் போய் டெலீட் பண்ணிட்டு நேரா கொண்டாந்து போனை கொடுத்துட்டு, சித்தி அவ என்னன்னு தெரியல, போனை எடுக்கல, நான் என்னோட போன்லயே கால் பண்ணிக்கிறேன் சித்தி அப்படின்னு சொன்னதும் உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து போறாங்க. போயிட்டு, அப்பாடா எப்படியோ அவங்க வச்சிருந்த 2 ஆதாரத்தையுமே நம்ம அழிச்சாச்சு, இனிமே அம்மா வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஈஸ்வரி காரை நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. ஈஸ்வரிய பார்த்ததும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு அவங்க பொண்ணுகிட்ட கொடுத்து, இங்க பாருங்க, இதுல நிறைய வாட்சஸ், ஹேண்ட்பேக்னு இருக்கு, இந்தாங்க அப்படின்னு சொல்ல பொண்ணுங்களும் ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இது மாதிரி போன இடத்துல கொஞ்சம் நேரம் ஆகிருச்சு, ஆனா இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனையே இல்ல, அது எல்லாத்துலயுமே மந்திரி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு, மாப்பிள்ள அந்த கம்பெனிய நீங்க தான் பாத்துக்கணும் பொறுப்பா. இதை கேட்டதும் ஹீரோவும் சரிங்கத்த அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லி இதுதான் சரியான நேரம், அக்கா கிட்ட நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ட்டு நேரா நம்ம ஈஸ்வரிய பார்த்து, அக்கா உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் வாயேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அக்கா சொல்றாங்க, இங்க பாருடி, இப்பதான் நான் வெளியில இருந்து வந்திருக்கேன், எதா இருந்தாலும் கொஞ்சம் லேட்டா சொல்ல. அதுக்கு அவங்க சொல்றாங்க, என்னக்கா ரொம்ப முக்கியமான விஷயம், வாக்கா அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி வந்ததும் வராததுமா ஏண்டி இப்படி என்ன கூப்பிடுற, அப்படி என்னடி முக்கியமான விஷயம். அதுக்கு அவங்க சொல்றாங்க, அக்கா எல்லாமே உன் மாப்பிள்ளை சம்மந்தமான விஷயம்தான், இந்த பாரு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு, அவன் தான் அந்த சேதுபதியோட பேரு அப்படின்னு நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஆனா நீ கொஞ்சம் கூட நம்பவே இல்லை, நீ பாத்தியா, அவன் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன் அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, என்கிட்ட 2 ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரி சொல்றாங்க, ஏடி வந்ததும் வராததுமா ஏண்டி இப்படி என்ன போட்டு படுத்தி எடுக்கிற, இங்க பாரு உன்னை யாரோ குழப்பி இருக்காங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அக்கா என்கிட்ட ஆதாரம் இருக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா பீரோல்ல இருக்கிற ஃபைல எடுக்கிறதுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா பீரோல்ல ஃபைலே இல்ல. அதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு அந்த வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப அங்கிருந்து வராங்க வெறுங்கையோட. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னடி ஏதோ ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொன்ன, இப்படி வெறுங்கையோட வர. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா நான் ஆதாரம் வச்சிருந்தேன்க்கா, அதை காணோம், பொறுக்கா, அவன் சைன் பண்ற வீடியோ இருந்துச்சு அப்படின்ட்டு போனை எடுத்து காமிக்கிறாங்க. பார்த்தா அதுல வேற வீடியோ இருக்கு. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னடி மாப்பிள்ள கையெழுத்து போடுற வீடியோ இருக்குன்னு சொன்ன, வேற ஏதோ ஒரு வீடியோவை காமிக்கிற அப்படின்னு. அப்ப அதிர்ச்சியாகி வில்லி அந்த போனை வாங்கிட்டு வீடியோவை பாக்குறாங்க. பார்த்தா அதுல வீடியோவே இல்ல.
இத பார்த்ததும் வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அக்கா, இதுலதான்க்கா வீடியோ வச்சிருந்தேன், எங்க போனுச்சுன்னு தெரியலையே. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ஏன்டி இப்படி பெணாத்திக்கிட்டே இருக்க? அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, உன் பொண்ணு ரேவதிக்கு தெரியும்க்கா, இரு அவளை கூப்பிடுறேன் அப்படின்ட்டு ரேவதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப அவங்க இங்க இருந்து வந்ததோட நம்ம வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட வீடியோ ஆதாரத்தையும் அந்த ஃபைலையும் காமிச்சேன்னா அவன் தான் சேதுபதியோட பேரன் அப்படின்னு சொல்லு அக்கா கிட்ட, நம்பவே மாட்டேங்கிறா. அப்ப டக்குன்னு நம்ம ரேவதி சொல்றாங்க, சித்தி, நீங்க எதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. எந்த ஃபைலு, என்ன வீடியோ? அதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, ஏண்டி போய் சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் உன்கிட்ட காமிச்சல்ல. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல சித்தி, நீங்க என்கிட்ட எதையுமே காமிக்கல, நீங்க ஏதோ மனப்பிரமையில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி கோவமாகி, இங்க பாரு, ஏண்டி இப்படி இருக்க? என் தங்கச்சி அப்படின்னு ரொம்ப அவமானப்படுத்துற. இங்க பாரு, நீ கண்டிப்பா ஏதாவது ஒரு சைக்காட்டிஸ்ட போய் பார்த்தா நல்லா இருக்கும். தேவையில்லாம இந்த மாதிரி பெனாத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வில்லி நேரா ஹீரோயினை பார்த்து, இங்க பாரு, நான் உன்கிட்ட வீடியோவையும் அந்த ஃபைலையும் காமிச்சேன், எதுக்காக நீ அக்கா கறிக்கிட்ட போய் சொல்ற? அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி, அவருதான் அந்த சேதுபதியோட பேரு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவரு ஒரு நல்ல விஷயத்துக்காக தான், இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கறதுக்காக தான் அவரே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மத்தபடி அவர் மேல எந்த தப்பும் இல்ல. சித்தி, நீங்க இதோட நிப்பாட்டிக்கோங்க. அவர் தான் சேதுபதியோட பேரன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லி செமையா வந்துட்டு அவங்க சித்திய பேசிட்டு, ஹீரோயின் செமையா வந்துட்டு அவங்க சித்திய பேசிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்துட்டு வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஓ, நீயே இப்ப அவன் கூட சேர்ந்துக்கிட்டியா? எத்தனை நாள் இப்படி நாடகம் போடுறீங்க அப்படிங்கிறத நானும் பாத்துறேன். நான் இருக்கிற வரைக்கும் இது நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு செம்ம கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலை செங்கல் சூளை சம்பந்தமா ஒருத்தர் வந்து நேரா நம்ம ஈஸ்வரிய வந்து பாக்குறாங்க. அவர் சொல்றாரு, மேடம், இது மாதிரி செங்கல் சூளை கணக்கு எல்லாமே இந்த புக்ல இருக்கு, அதோட சம்பள விஷயமான எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் இதுல இருக்கு, இந்தாங்க மேடம் அப்படின்னு சொல்ல. அப்ப ஈஸ்வரி வந்துட்டு அந்த புக்கை வாங்கிக்கிட்டு இதை வந்து மாப்பிள்ளை கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்பதான் நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, அம்மா கொடுங்க, ராஜா ஏதோ முக்கியமான விஷயமா வெளியில போயிருக்காரு, நான் இதை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு நேரா ரூம்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க. அங்க கொண்டு போய் வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, அதுல வந்துட்டு இது மாதிரி ராஜா கண்டிப்பா வந்ததோட இந்த நோட்டை பார்ப்பாரு. ஸோ இந்த நோட்டை வந்துட்டு நம்ம எப்படியாவது அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும் பொழுது இதுல நம்ம மனசுல இருக்கிற விஷயத்தையும் எழுதி கொடுத்துருவோம் அப்படின்னு ரேவதி என்ன பண்றாங்கன்னா அதுல ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இது மாதிரி ஆரம்பத்துல உங்களை தப்பா நினைச்சேன், இப்போ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே எழுதுறாங்க. எழுதிட்டு அந்த லெட்டரை அந்த நோட்டுக்குள்ள வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்ததும் ஈஸ்வரி இது மாதிரி ரேவதியை கூப்பிடுறாங்க. ரேவதி, அந்த கணக்கு நோட்டை மாப்பிள்ளை கிட்ட கொடு அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை கொண்டாந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அவரு அந்த நோட்டை வாங்கி வச்சிருக்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, இது செங்கல் சூளையில உள்ள கணக்கு வழக்கு மாப்பிள்ள, இதை வந்துட்டு நீங்க கணக்கு பார்த்துருங்க. இது கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்ல. அப்ப டக்குன்னு அந்த இடத்துல வில்லி வந்துட்டு நோட்டை டக்குன்னு பிடுங்குறாங்க. நம்ம ஹீரோ கிட்டேருந்து பிடுங்கி, அக்கா, இது மாதிரி அந்த இடத்த தான் போய் பார்த்துக்க சொன்னேன், அதை விட்டுட்டு இந்த மாதிரி கணக்கு வழக்கு எல்லாம் அவர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இங்க பாருக்கா, நீ தான் இந்த கணக்கு வழக்க பார்க்கணும், தேவையில்லாம அடுத்தவங்க கிட்ட நீ கொடுக்காத அப்படின்னு. அப்ப நோட்டு வந்துட்டு அந்த வில்லி கிட்ட போனதும் நம்ம ஹீரோயினுக்கு அதிர்ச்சி. ஐயோ, என் லவ் லெட்டர் வேற அதுல இருக்கே, சித்தி பார்த்தா கண்டிப்பா வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடியிலையும் அசிங்கப்படுத்திடுவாங்களே, இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு நேரா அவங்க சித்திய பார்த்து, சித்தி, இங்க பாருங்க, அவர்கிட்டேருந்து இப்படி பிடுங்குறது ரொம்ப தப்பு, அவரு கணக்கு வழக்கு தெரியாமலையா இருக்காரு, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்றாரு, நீ அமைதியா இரு ரேவதி, அவங்க பாக்குறேன்னா பார்க்கட்டும் அப்படின்னு. அப்ப மயிலு டக்குன்னு அந்த நோட்டை வாங்கி, இங்க பாருங்க சின்ன மாமியாரே, நீங்க பார்க்க வேணாம், மாப்பிள்ள நல்லா கணக்கு பார்ப்பாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த நோட்டை வந்துட்டு ஹீரோ கிட்ட கொடுத்து நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்ல. அப்ப டக்குன்னு அந்த சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க மறுபடியும் நோட்டை வாங்கி நானே பார்க்குறேன் அப்படின்ட்டு நோட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ண போக, அப்போ நம்ம சுவாதி என்ன பண்ணுறாங்கன்னா நடக்கிறது எல்லாம் பார்த்துட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போயிட்டு வலிக்கு விழுகுறாங்க. அப்போ எல்லாரும் ஓடும்போது நோட்டை வச்சுட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோயின் அந்த நோட்டில் உள்ள லெட்டரை வந்து எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறாங்க.
அப்ப சுவாதி எல்லாரும் போய் தூக்கிட்டு என்னாச்சுடி அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் சுவாதி சொல்றாங்க, தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு வந்தேன், கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு. அதே நேரம் எல்லாரும் போனதோட நம்ம ரேவதி கேக்குறாங்க, இப்ப என்னாச்சு சுவாதி, நல்லா இருக்கியா? அப்ப அவங்க கேக்குறாங்க, சரி அதை விடு, லெட்டர் எடுத்துட்டியா? இதை கேட்டதோட ரேவதி அதிர்ச்சியாக, அப்ப சுவாதி சொல்றாங்க, என்னக்கா பாக்குற, நீ லவ் லெட்டர் எழுதி அதுல வச்சதை நான் பார்த்தேன். அதான் சித்தி வந்துட்டு கையில எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். அதனாலதான் இப்படியே நான் உன்னை கூப்பிட்டுட்டேன். இதை கேட்டதும் நம்ம ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, தேங்க்ஸ் ரீ அப்படின்னு. அதுக்கப்புறம் சுவாதி சொல்றாங்க, அக்கா சீக்கிரம் உன் மனசுல இருக்கிற காதலை அவர்கிட்ட சொல்லு. இதை கேட்டதும் நம்ம ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்கள வந்து நாளைக்கு கூப்பிட்டு நிச்சயம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் துர்காவுக்கு ரொம்ப அதிர்ச்சி, என்னடா இது, இவங்க திடீர்னு இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு நேரா அந்த ஹீரோவை பார்த்து, என்ன இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் நீ கவலைப்படாத, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலை அந்த மயில் என்ன சொல்கிறாருன்னா, அத்தை நீங்கள் சொன்ன மாதிரியே நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சாச்சு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் சின்ன மாமியார் நினைக்கிறாங்க, எப்படியும் வந்துட்டு அவன் 15 நாளைக்கு இந்த மாதிரி நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது, அவன் கண்டிப்பாக சாப்பிட்றதுக்காக ஒன்று வந்து உட்காந்து அவனோட விரதத்தை முடிச்சுக்கணும், இல்லைன்னா அவன் சாப்பிடாம இருக்கணும், இதை வச்சே நான் அக்காக்காரிக்கிட்ட சொல்லி பிரச்சனை உண்டாக்கணும் அப்படின்னு அந்த சந்திரா நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பக்கமாக நிற்கிறாரு. அதே நேரம் அந்த இடத்துக்கு நம்ம துர்காவை பார்க்க வந்தவங்க வராங்க. வந்துட்டு வணக்கம்மா அப்படின்னு சொல்ல, அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, இது மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னதும் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன், இன்றைக்கும் நல்ல நாளாக தான் இருக்குது, இன்றைக்கே நம்ம தட்டு தாம்பலத்தை மாற்றிக்கலாம், நீங்கள் வீட்லேயும் கை நினச்சிருங்க அப்படின்னு சொன்னதோட அவங்களும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு துர்காவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. எப்படியாவது வந்துட்டு இந்த கல்யாணம் நிற்குன்னு பார்த்தா நிற்காது போலையே அப்படின்னு. அப்போ துர்கா வந்துட்டு நேராக நம்ம ரேவதி கிட்ட, அக்கா இது மாதிரி மாலையெல்லாம் மாற்ற சொல்லுவாங்க, என்னை வந்துட்டு கண்டிப்பாக முடியாது, எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகிருச்சு, அப்போ அவர் மாலை போடுறத கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது, இப்போ என்னக்கா பண்ணுறது? அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், அம்மா கிட்ட கண்டிப்பாக சொல்லி புரிய வைக்கிறேன்டி அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. இது கேட்டதும் நம்ம துர்காவும், சரிக்கா நீ இருக்கிற அப்படிங்கிற தைரியத்தில் தான் நான் இருக்கேன், இல்லைன்னா நான் என்றைக்கும் நவீன் கூட போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி எல்லாரையும் சாப்பிட்றதுக்கு வந்து உட்கார சொல்கிறாங்க. அப்போ ரோகிணி தான் வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த சந்திரா வந்துட்டு நேராக இலையில போய் உட்காந்து, அக்கா எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொன்னதோட எல்லாரும் உட்காடுறாங்க. எல்லாரும் உட்கார்ந்ததோட அந்த சந்திரா நேராக ஹீரோவை பார்த்துக்கிட்டு, ஒன்று இந்த இடத்துல நீ உட்காந்து உன்னோட இந்த விரதத்தை முடிக்கணும், இல்லைன்னா சாப்பிடாம நீ நிற்கணும். அப்போ நான் அக்கா கிட்ட சொல்லி, இவன் சாப்பிடாம நிற்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நான் அக்காக்காரிக்கிட்ட சொல்லணும். ஸோ இதை அக்காக்காரி கேட்டுட்டு ஒன்றை வந்துட்டு செமையாக திட்டணும், இதுதான்டா எனக்கு வேணும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப சோகமாக நிற்க, அப்போ வில்லி வந்துட்டு நேராக அக்காவை பார்த்து, என்னக்கா உன் மாப்பிள்ளை இப்படி ஓரமாகவே நிற்கிறாரு, வந்து உட்காந்து சாப்பிடலாம்ல, அதை விட்டுட்டு இப்படி நிற்கிறாரு, அவருக்கு பிடிச்ச மீன், கறி, மட்டன், எக்கு அப்படின்னு எல்லாமே இருக்குல்ல, அவர் வந்து உட்காந்து சாப்பிட்லாம்னு நம்ம கூட, ஏன்க்கா அப்படி ஓரத்தில் நிற்கிறாரே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது கேட்டனும் நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, ஸோ கண்டிப்பாக சித்தி வந்துட்டு இது மாதிரி அவங்க அம்மா இறந்ததுனால அவர் நான்வெஜ் சாப்பிட மாட்டார் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஸோ வேணுக்கும்னே இவங்க வந்துட்டு கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு இவங்களோட அந்த விரதத்தை முடிக்க வைக்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க, நம்ம எப்படியாவது அவரை காப்பாற்றணுமே அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு நேராக நம்ம ஹீரோவை பார்த்து, ஆமாம் மாப்பிள்ள, நீங்கள் ஏன் மாப்பிள்ள இப்படி ஓரமாக போய் நிற்கிறீங்க, வாங்க மாப்பிள்ள வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கில் நிற்கிறாரு. அப்போ நம்ம ரேவதி வந்து எப்படி நம்ம ஹீரோவை காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே நடக்க போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் உங்களோட லைக்கை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.
ரீசெண்டா என்னோட இந்த எடிட்டிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.